வெல்கம் டு தி சேனல் டெக்கோ டாக். இன்னைக்கு வந்து நம்ம ஹாலோ பிரமிட் பேட்டர்ன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹாலோ பிரமிட் பேட்டர்னா இந்த பிரமிட் மாதிரி இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள். ஸோ இதுக்குள்ள நடுவில் மட்டும் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஹாலோ பிரமிட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஒரு மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷனில் நான் ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதில் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஸோ எனக்கு 5 ரோஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ, இது ஃபிஃப்த் ரோ. ஸோ இந்த 5 ரோஸ் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு ட்ரையாங்கிள் பிரிண்ட் ஆகணும். ஸோ இது பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கும் போது எனக்கு எவ்வளோ ரோஸ் பிரிண்ட் ஆகணும்? 5 ரோஸ். ஸோ எனக்கு 5 டைம்ஸ் வந்து லூப் ரன் ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லி 5 டைம்ஸ். ஸோ அதை வந்து நான் ஐங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். i ஈக்குவல் டு 1ல இருந்து 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5. ஓகேவா? ஸோ i ஈக்குவல் டு 1 இருக்கும்போது நம்ம இன்னொரு லூப் ரன் பண்ணணும். நம்ம 1 by 1 நம்ம இந்த i 1 இருக்கும்போது நம்மளுக்கு 9 டைம்ஸ் வந்து லூப் ரன் ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த லூப் இன்னர் லூப் ரன் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அது ஜேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஜே வந்து எனக்கு 1ல இருந்து 9 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ 1ல இருந்து 9 வரைக்கும் ரன் ஆகும்போது எனக்கு எந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க, 5ல. ஸோ ஜே ஈக்குவல் டு 5 மட்டும்தான் வரும். ஸோ i ஈக்குவல் டு 1 இருக்கும்போது ஜேயோட வேல்யூ 5 மட்டும்தான். i ஈக்குவல் டு 2 இருக்கும்போது ஜேயோட வேல்யூ எங்கே மட்டும் பிரிண்ட் ஆகுது? 4லையும் 6லையும் பிரிண்ட் ஆகுது. ஸோ 4ம் 6ம். ஸோ ஜே ஈக்குவல் டு 4, 6 அதில் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும் ஸ்டார். ஓகே. அதுக்கப்புறம் ஜே ஈக்குவல் டு 3 இருக்கும்போது 3லையும் 7லையும் மட்டும் பிரிண்ட் ஆகுது. 4 இருக்கும்போது 2லையும் 8லையும் பிரிண்ட் ஆகுது. ஜே ஈக்குவல் டு 2ல இருந்து 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 2லையும் 8லையும். 2ல இருந்து இல்லை, 2, 8ங்கிற பாயிண்ட்ல மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே 3, 7ல மட்டும் பிரிண்ட் ஆகுது ஸ்டாரு. ஸோ 5ங்கும்போது ஜே ஈக்குவல் டு 1ல இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஜேயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து 1ல இருந்து 9 அப்படின்னா இந்த 9ங்கிறது எப்படி நம்ம எழுதலாம்? n யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி எழுதும்போது 5, nங்கிறது 5. கரெக்டா? ஸோ 5 இன்டூ 2 மைனஸ் 1 வந்து 9 தானே? அதாவது 10 மைனஸ் 1 வந்து 9. அப்போ நான் இது எப்படி எழுதலாம்? 2n மைனஸ் 1. ஏன்னா 5 2 is 10, 10 minus 1 9. ஸோ ஜேயோட வேல்யூ 1ல இருந்து 9 வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஜேயோட வேல்யூ, ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது ஜே 5ங்கிறத நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? n ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏன்னா n வந்து 5. ஸோ 5ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ஜே ஈக்குவல் டு 4, ஜே ஈக்குவல் டு 6ங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? n யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? n மைனஸ் 1ன்னு எழுதலாம், n ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். அதே மாதிரி 3ங்கும்போது n மைனஸ் 2 எழுதலாம். ஏன்னா 5 மைனஸ் 2 3. அதனால n மைனஸ் 2 எழுதலாம். அதுக்கப்புறம் 5 ப்ளஸ் 2 வந்து எழுதலாம். அப்போ n ப்ளஸ் 2. 3 7ங்கிறத நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி n மைனஸ் 3, n ப்ளஸ் 3. n மைனஸ் 3னா எவ்வளோ வரும்? 5 மைனஸ் 3 which is 2. கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் 5 ப்ளஸ் 3 8. ஓகே. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n மைனஸ் 4, n ப்ளஸ் 4. 5 மைனஸ் 4, n ப்ளஸ் 4 வரைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம n மைனஸ் 1, n ப்ளஸ் 1, இப்போ 1 2 3 4ங்கிறது எனக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையும் நான் ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும் செகண்ட் லூப்பில். அப்போ அதுதான் கண்டிஷனாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 1 நான் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? i யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ இப்போ இந்த இடத்துல 2 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுதலாம்? 2 மைனஸ் 1ன்னு எழுதலாம். இங்கே 2 ப்ளஸ் 1. சாரி, இங்கேயும் 2 மைனஸ் 1. ஸோ 2 மைனஸ் 1, இங்கேயும் 2 மைனஸ் 1 வரும். கரெக்டா? அப்போ n மைனஸ் 2 மைனஸ் 1, n பிளஸ் 2 மைனஸ் 1. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா n மைனஸ் 3 மைனஸ் 1. 3 மைனஸ் 1னா என்ன ஆகும்? 2 ஆயிரும். அதே மாதிரி n மைனஸ் 3 பிளஸ் 1. ஓகே. சாரி, 3 மைனஸ் 1.
ஏன்னா இங்கே 3 மைனஸ் ஒன்னுங்கிறத எனக்கு 2 வரும். n மைனஸ் டூ n ப்ளஸ் டூங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதில் 3ங்கிறது என்ன, ஐயோட வேல்யூ. ஸோ 2ங்கிறது என்ன, ஐயோட வேல்யூ. ஸோ நான் எப்படி எழுதலாம், n மைனஸ் ஐ மைனஸ் ஒன் n ப்ளஸ் ஐ மைனஸ் ஒன். அதே மாதிரி இங்கே n மைனஸ் ஐ மைனஸ் ஒன் n மைனஸ் ஐ மைனஸ் ஒன். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n ப்ளஸ் ஐ மைனஸ் ஒன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ஜெனரலைஸ்ட் ஃபார்முலா. இதே நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ இதை வந்து நான் திரும்பவும் எழுதுனேன் அப்படின்னா எப்படி எழுதலாம், ப்ராக்கெட்டில் மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு n மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன் கமா n மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன் ஆயிரும். அதுக்கப்புறம் n ப்ளஸ் ஐ மைனஸ் ஒன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரோக்ராமில் எழுதுவோம். ஸோ ப்ரோக்ராமில் எப்படி எழுதலாங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே n ஈக்குவல் டு 5 இருக்குது. நான் இதுதான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா இது. ஸோ நான் எவ்வளோ டைம் பிரிண்ட் பண்ண போகிறேன், ஃபார் லூப் எவ்வளோ டைம் ரன் ஆகணும், 5 டைம்ஸ். ஸோ அதனால ஃபார் int I is equal to 1 I less than or equal to n I plus plus. ஓகே. ஃபார் லூப் முடிஞ்சது, 5 டைம்ஸ் போயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் வந்து எனக்கு இந்த இது எவ்வளோ டைம் ரன் ஆகணும், திரும்பவும் எனக்கு 9 டைம்ஸ் ரன் ஆகணும். எல்லாமே வந்து கீழே லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 9 டைம்ஸ் உள்ளே திரும்ப நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார் லூப் எடுக்கிறேன், விச் இஸ் ஜே. இப்போ இதில் ஃபார் இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் என்ன கொடுக்கணும், 9 டைம்ஸ் அப்படின்னா 5 இன்ட்டு 2 10 10 மைனஸ் 1 9. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம், 5 இன்ட்டு 2ங்கிறத n இன்ட்டு 2. ஓகே. n இன்ட்டு 2ங்கும் போது 10 ஆகிடும் மைனஸ் 1. அப்புறம் இங்கே ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உள்ளே வந்து எப்போல்லாம் ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்கிற கண்டிஷன் நம்ம எழுதணும். இப்போ இஃப் கண்டிஷனில் நான் என்ன எழுதுறேன், இஃப் கண்டிஷன் என்னது, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த கண்டிஷன் தான். n மைனஸ் இது ரெண்டும், இது எதோட வேல்யூ, இது ஜேவோட வேல்யூ. ஜேவோட வேல்யூ இது இல்லைன்னா இது இருந்தால் மட்டும் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். if j equal to n minus I plus 1 or j equal to n plus I minus 1 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்ணும், system.out.printல ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா. வேற எதுவா இருந்தாலும் இந்த ரெண்டு கண்டிஷன் இல்லாமல் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு உள்ளேலாம் என்ன பிரிண்ட் ஆகணும், ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அதனால எல்ஸ் போட்டு system.out.printல ஸ்பேஸ். இப்போ எனக்கு இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகி முடிச்சிருச்சு, ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகி முடிச்சிருச்சு, திரும்ப ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு நியூ லைன் போகணும். இந்த ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப் முடிச்சதும் எனக்கு நியூ லைன் போகணும். அதனால நான் இங்கே ஒரு system.out.print கொடுத்து நியூ லைன் போய்க்கிறேன். out.printlnல நியூ லைன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. அதாவது எனக்கு லாஸ்ட் லைனில் மட்டும் எனக்கு ஃபுல்லாக ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகாமல் எனக்கு ஹாலோவாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பட் ஆனால் எனக்கு என்னோட வேல்யூ என்னவா இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக பிரிண்ட் ஆகணும். அப்போ அதனால நம்ம என்ன கொடுக்கணும், இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன ஆட் பண்ணணும், ஜேயோட வேல்யூவில் ஐயோட வேல்யூ. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஆர் ஐ ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து n வரைக்கும் ரன் ஆகுது. ஸோ எனக்கு லாஸ்ட் லைன் n, ஸோ ஐ ஈக்குவல் டு n இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால நான் இந்த கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா. பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ எல்லா ஸ்டார்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ n ஈக்குவல் டு 10 கொடுத்தீங்கனாலும் இதே லாஜிக் வந்து ஒர்க் ஆகும். n ஈக்குவல் டு 10 கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் இந்த ப்ரோக்ராமில். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.